எதிர்க்கட்சியினர் ராகுல் காந்தி தலைமையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷனை நோக்கி போராட்டம், அதாவது நடைபயணம் மேற்கொண்டாங்க. அதில் ராகுல் காந்தி தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தமிழகத்திலிருந்து விஜய் டிவிகே கட்சி சார்பாக இந்த கைதை கண்டித்திருக்கிறார். இப்போ அரசியல் வட்டாரங்களில் என்ன பேசப்படுது அப்படின்னா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது விஜய் வாழ்த்து சொன்னார். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கும் போது விஜய் கண்டிக்கிறார். விஜய் ராகுல் காந்தியை சந்திப்பார் என்றும் நிறைய தகவல்கள்லாம் வலம் வந்தது. ஆனால் அதுபோல் ஒரு சந்திப்பு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு நடக்கவில்லை. எனினும் காங்கிரஸ் தங்களுடன் கூட்டணி வரவே விஜய் விரும்புகிறார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்று டெல்லியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ராகுல் காந்தி ஏற்கனவே என்ன குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது. ஒரே வீட்டில் நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க. இன்னொன்று, ஒரு சில அட்ரஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா அப்படி வாக்காளர்களே இல்லை, அது அவங்கெல்லாம் தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் பெரும்பாலும் பாஜகவுக்கே வாக்களிச்சிருக்காங்க. அதனால் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றாக கைகோர்த்து செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்து அதற்குண்டான ஆதாரங்களை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியும் சமீபத்தில் காண்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அவர் தேர்தல் ஆணையம் நோக்கி சென்றார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். पुलिस आपको डिटेन कर रही है क्या? இது டெல்லியில் அரங்கேறிய காட்சி. விஜய் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்போ விஜய் பொறுத்தவரை அவர் கூட்டணிக்கு தயார் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். ஆனாலும் எந்த பெரிய கட்சியும் அவரிடம் இதுவரை வரவில்லை. 2 கட்சிகளை அவர் வெளிப்படையாக எதிர்க்கிறார். ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக. பாஜகவுடன் அதிமுக இருக்கிறது. அதிமுகவை விஜய் பெரிதாக விமர்சிக்கவில்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியையும் பெரிதாக